பூமாதேவி என்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள். அன்பார்ந்த பக்தர்களே, இன்று மிக புண்ணியமான வெள்ளிக்கிழமை ஏகாதசி தினம். ஏகாதசி என்பது பகவான் விஷ்ணு அவர்களின் அருள் நிறைந்த திருநாள். இந்த நாளில் நோன்பிருந்து நாராயண நாமம் ஜெபித்து துளசி தளிரால் பூஜை செய்தால் பாபங்கள் நீங்கி புண்ணியம் பெருகும் என்று புராணங்கள் கூறுகின்றன. துளசி தேவியே மகாலட்சுமியின் அம்சமாகவும் லக்ஷ்மி தேவியின் சக்தியாகவும் போற்றப்படுகிறார். விஷ்ணு பக்தர்களின் இல்லத்தில் துளசி செடி இருப்பது அந்த இல்லமே வைகுண்டமாகும் என்று கூறப்படுகிறது. பத்ம புராணம் மற்றும் ஸ்கந்த புராணம் இரண்டிலும் துளசியின் மகிமை மிக விரிவாக போற்றப்படுகிறது. இன்றைய இந்த வெள்ளிக்கிழமை ஏகாதசி நாளில் துளசி ஸ்தோத்திரம் பாராயணம் செய்வதால் வீட்டு தடை நீங்கும், திருமண தடை அகலும், செல்வ வளம் பெருகும், மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும், பித்ருதோஷம் குறையும், மன அமைதி பெருகும். இப்போது பக்தியுடன் மனம் ஒருமுகப்படுத்தி துளசி தேவியை தியானித்து இந்த துளசி ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்வோம். துளசி தேவி காயத்ரி மந்திரம். ஓம் துளசியாயை வித்மகே விஷ்ணு பிரியாயை தீமகி தன்னோ பிருந்தா பிரச்சோதயாத். துளசியை பறிப்பதற்கு முன் சொல்ல வேண்டிய ஸ்லோகம். துளசி ஸ்ரீசகி சுபே பாபஹாரிணி புண்ணியதே நமஸ்தே நாரதனுதே நாராயண மனோப்ரியே. பொதுவான மந்திரம். துளஸ்யம்ருத ஜனமசி சதாத்வம் கேசவ பிரியே கேசவாத்தே சினோமி துவாம் வரதா பவ சோபனே. துளசி பிரதக்ஷிண மந்திரம். யானி காணி ச பாபானி பிரஹ்மஹத்யாதிகானி ச தானி தானி பிரணஷ்யந்தி பிரதக்ஷிணே பதே பதே. மற்றொரு ஸ்லோகம். துளசி சேமதா தேவி நாராயண மனோகரே பிரதக்ஷிணம் கரோமி த்வாம் பாபநாசம் குருஷ்வ மே. ஸ்ரீ துளசி ஸ்தோத்திரம். ஜகத்தாத்ரி நமஸ்துப்யம் விஷ்ணு ச பிரியவல்லபே யதோ பிரஹ்மாதயோ தேவா சிருஷ்டிஸ்தித்யந்தகாரிணः. நமஸ்துளசி கல்யாணி நமோ விஷ்ணு பிரியே சுபே நமோ மோக்ஷப்ரதே தேவி நம சம்பத் பிரதாயிகே. துளசி பாத்து மாம் நித்யம் சர்வபத்யோபி சர்வதா கீர்த்திதா வாபி சம்பிருதா வாபி பவித்ரயதி மானவம். நமாமி சிரசா தேவீம் துளசீம் விலசத்தனும் யாம் திருஷ்ட்வா பாபினோ மத்யாமுச்யந்தே சர்வகில்பிஷாத். துளஸ்யா ரக்ஷிதம் சர்வம் ஜகதேதச்சராசரம் யா வினர்ஹந்தி பாபானி திருஷ்ட்வா வா பாபிபிர்நரைஹி. நமஸ்துளஸ்யதிதராம் யஸ்யை பத்தாஞ்சலிம் கலௌ கலயந்தி சுகம் சர்வம் ஸ்திரியோ வைஸ்யாத் ததா பரே. துளஸ்யா நாபரம் கிஞ்சித் தைவதம் ஜகதீதலே யதா பவித்ரிதோ லோகோ விஷ்ணு சங்கேன வைஷ்ணவः. துளஸ்யா பல்லவம் விஷ்ணு சிரஸ்யாரோபிதம் கலௌ ஆரோபயதி சர்வாணி ஸ்ரேயாம்சி வரமஸ்தகே. துளஸ்யாம் சகலா தேவா வசந்தி சததம் யதः அத்தஸ்தாமர்ச்சயே லோகே சர்வான் தேவான் சமர்ச்சயன். நமஸ்துளசி சர்வஜ்ஞே புருஷோத்தம வல்லபே பாஹி மாம் சர்வ பாபேப்யக் சர்வ சம்பத் பிரதாயிகே. இதி ஸ்தோத்ரம் புரா கீதம் புண்டரீகேன தீமதா விஷ்ணுமச்சர்யதா நித்யம் சோபனை துளசி தலைஹி. துளசி ஸ்ரீர் மகாலக்ஷ்மீர் வித்யா வித்யா யசஸ்வினி தர்ம்யா தர்மானனா தேவி தேவ தேவ மனப்பிரியா. லக்ஷ்மி பிரியசகி தேவி தியௌர்பூமிரச்சலாச்சலா ஷோடசைத்தானி நாமானி துளஸ்யா கீர்த்தயன்னரः. லபதே சூதராம் பக்திமந்தே விஷ்ணு பதம் லபேத் துளசி பூர்மகாலக்ஷ்மி பத்மினி ஸ்ரீஹரிப்பிரியா. துளசி ஸ்ரீ சகி சுபே பாபஹாரிணி புண்ணியதே நமஸ்தே நாரதனுதே நாராயண மனப்பிரியே. इति श्री पुंडरीककृतं तुलसी स्तोत्रं सम्पूर्णम्।
இவ்வாறு வெள்ளிக்கிழமை ஏகாதசி நாளில் துளசி ஸ்தோத்திரத்தை பக்தியுடன் பாராயணம் செய்தால் நாராயணனின் அருள் வீட்டை நிரப்பும். துளசி பூஜை வாழ்க்கையை உயர்த்தும், இல்லம் வளம் தரும். துளசி நாமம் பாவங்களை கரைக்கும். இன்று நாம் செய்த இந்த சிறிய பக்தி முயற்சி உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உருவாக்கட்டும். விஷ்ணு பகவானின் திருவருள் என்றும் உங்களோடு நிலைத்திருக்கட்டும். மகாலட்சுமி கடாட்சம் உங்கள் குடும்பத்தை சூழட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து தினமும் பக்தி நிறைந்த பாராயணங்களுடன் இணைந்திருங்கள். ஸ்ரீ துளசி தேவியே நமஹா. ஸ்ரீமன் நாராயணாய நமஹா.